இந்த எபிசோட்ல ஸ்ட்ராகர்ஸோட ரியாக்ஷன் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் எபிசோடு 115 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஸ்ட்ராகர்ஸ் எல்லாரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஊசப்புமே ஜோரோவை பார்த்துட்டு, ஜோரோ நீ ஃபாஸ்டா முன்னாடி போகாத, ஏன்னா நீ தொலைஞ்சு போயிருவான்ட்டு. அதுக்கு ஜோரோவுமே இந்த இடம் வந்து ரொம்பவே பெருசா இருக்குது, வைடு ஓப்பனா இருக்குது, அப்படி இருக்க போஸ்ட்ல என்னால எப்படி தொலைஞ்சு போக முடியும்ட்டு. இதுக்கடையில லூஃபியுமே வந்து அந்த லைன் வந்து எப்படி கேட்டா மறிச்சு இது அது எப்படி பண்ணிச்சுன்ட்டு. அதுக்கு ஊசப்புமே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கேட்டா இருந்தா லைனா மறிச்சுன்ட்டு ரெண்டு பேருமே மாத்தி சண்டை போட்டு இருப்பாங்க. இல்ல அது லைனு, இல்ல அது கேட்டுன்ட்டு. அப்ப இந்த இடத்துக்கு ஒருத்த வாரான். அதுவும் எப்படி வரான் பாத்தீங்கன்னா வெட்டிக்கிளிக்கு மேல ரைட் போய் வந்துட்டு இருக்கான். இத பார்த்தா ஊசப்பும் லூஃபியும் வந்து எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க. பட் நாமியும் சாஞ்சியும் வந்து பயப்படுவாங்க. ஏன்னா ரெண்டு பேத்துக்கும் பக்னா பிடிக்கவே செய்யாது. அது சூப்பரா காமிச்சிருப்பாங்க இந்த இடத்துல. இப்ப அந்த ஆளுமே இவங்களை பார்த்து அடுத்த செகண்டே நீங்க வந்து இந்த இடத்துக்கு புதுசா வந்திருக்கீங்களான்ட்டு. அப்ப லூஃபியும் ஊசப்பும் வந்து மாத்தி மாத்தி கொஸ்டினா கேட்டு இருப்பாங்க. ஹே ஓல்டு மேன் நீ யாருன்ட்டு, அண்ட் இது என்ன இடம், என்னோட குரூவை நீ பாத்தியா, இதுக்கு மேல ரைட் பண்ணலாமா, இந்த வெட்டுக்கிளிக்கு மேல ரைட் பண்ணலாமான்ட்டு மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. அப்ப ஜோரோவுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னன்னு கேட்க போஸ்ட்ல அந்த ஆள் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த லேண்டை வந்து சன்கார்டு தான் உருவாக்கி இருக்காரு. அதுவும் எப்படின்னா வேல்டு ட்ரீயான இக்ட்ரிசில் ட்ரீயை வந்து ஹார்ட்டா வச்சு இந்த லேண்டை உருவாக்கி இருக்காரு. குறிப்பா இந்த லேண்டை பாதுகாக்கிறதுக்காண்டி 3 காடை விட்டுட்டு போயிருக்காருன்ட்டு. பேசிக்கா இந்த இடம் வந்து இந்த லேண்ட் வந்து ஒரு காடுக்கு சொந்தமான இடம். சோ இந்த லேண்டை வந்து காட் ஆஃப் லேண்ட்னே சொல்லலாம்ட்டு. அதுபடி உங்களுக்கு லக்கரிஸ்னா இந்த பிஸ்டேன் கேஸ்டில்ல வந்து இஸ்கட் சமா இருக்காரு. அவர் உங்களை பார்க்க கூட வாய்ப்பு இருக்குன்ட்டு. உடனே லூஃபியுமே கேட்கறான் அந்த இஸ்கட் சமா வந்து ஒரு ஆளான்ட்டு. அதுக்கு இல்ல அந்த இஸ்கட் சமா வந்து ஒரு கேட்டுன்ட்டு. அதை கேட்ட அடுத்த செகண்டே ஓ அந்த கேட்டான்ட்டு லூஃபி பேச வருவானா, டக்குன்னு ஊசப் வந்து வாயை போத்திருதான். அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து திரும்பி பேசுறாரு. இப்போதைக்கு நான் கொஞ்சம் அவசரமா போயிட்டு இருக்கேன், ஏன்னா நீடல் காடான ஹெஜிகாக்கு வந்து ரொம்பவே பசியில் இருக்குன்ட்டு. டக்குன்னு நாமி வந்து சாக்கா வரா. அதுக்கப்புறம் அந்த ஆளுமே வந்து இயர் காடான ஜெயின் ராபிட் வந்து ஃபாரஸ்ட்ல ஏற்பட்ட நெருப்பு மூலமா மொத்தமா இறந்து போயிட்டு. இது எல்லாத்தையுமே பண்ணது யாரு, இந்த 3 பேர்த்தையும் டிஃபீட் பண்ணது யாருன்னா வந்து ஸ்ட்ராகர்ஸா இருக்கும். இதை பத்தி பேசிட்டு இருக்க புஷ்ல எல்லாருமே வேற லெவல்ல ரியாக்ஷன் கொடுப்பாங்க, சம அல்டிமேட்டா இருக்கும். ஃபைனலி அந்த ஆளுமே வந்து உங்க எல்லாருக்குமே பசிச்சுனா டவுனுக்கு போங்க, அங்க உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். இப்படி ஒரு பேசிட்டு இருக்க போஸ்ட்ல இன்னொரு விஷயமும் சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தை நீங்க மறக்க கூடாது, இந்த கேஷலுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு யாருமே போக கூடாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து சன்காடோட டெம்பிள் இருக்குது. அந்த இடத்துக்கு போன யாருமே திரும்பி உயிரோட வந்ததே கிடையாது. அதனால யாருமே அங்க போகாதீங்க, ஏன்னா அந்த இடத்த வந்து பயங்கரமான சோல்ஜர்ஸ் எல்லாருமே பாதுகாத்துட்டு இருக்காங்கன்ட்டு. அதை சொன்ன அடுத்த செகண்டே நாமி சாஞ்சி ஊசப்பு ஜோரோன்ட்டு எல்லாருமே சாக்கா வராங்க. ஏன்னா அவங்களுக்கு தெளிவா தெரியும் லூஃபி என்ன பண்ண போறான்ட்டு. அதுக்கு ஏத்த மாதிரி தெரிச்சு ஓடுவான். எந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னானோ அதே இடத்துக்கு லூஃபி வந்து தெரிச்சு போயிட்டு இருப்பான். எனக்கு ஒரு அட்வென்ச்சர் கிடைக்க போகுது, ஒரு சின்ன அட்வென்ச்சர் கிடைக்க போகுதுன்னு ஃபாஸ்ட் ஓடிட்டு இருப்பான். பின்னாடி இவங்க 4 பேருமே லூஃபி துரத்தி போயிட்டு இருப்பாங்க. லூஃபி வெயிட் பண்ணிட்டு அப்போ நாமி கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஆளை பார்த்துட்டு சாரி பண்ற ட்ரபிள்ன்ட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பா பார்க்கணும். அல்டிமேட்டா இருக்கும். அந்த ஆளே வந்து அப்படி மயங்கிடுவான். இப்படி 4 பேர் ஓடிட்டு இருப்பாங்க. லூஃபி வெயிட் பண்ணிட்டு சாஞ்சி சொல்லுவான் லூஃபி நாமியை வந்து யோசிச்சு பாருன்ட்டு. பட் நம்ம லூஃபி கேட்கவே மாட்டான், ஃபாஸ்டா ஓடிட்டே இருப்பான். இப்படி 4 பேருமே ஃபாஸ்டா ஓடி போயிட்டு இருக்க போஸ்ட்ல 4 பேருமே ஷாக் ஆவறாங்க. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி வந்து எந்த கேஸ்ட்ல இருந்து வந்தாங்களோ அதே கேஸ்ட்ல வந்து அங்க இருக்குது. அதனால கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அண்ட் லூஃபிக்கு முன்னாடி வந்து ஒருத்தன் ஓடி வந்துட்டு இருப்பான். லூஃபி மீத பார்த்துட்டு நமக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடி வந்துட்டு இருக்கான். அவனுமே எல்போ ட்ரெஸ் போட்டு இருக்கான். அவனை வந்து அவாய்ட் பண்ணி வேற சைடு போடலான்ட்டு ரைட் சைடு போவானா. அந்த ஆள் டக்குன்னு ரைட் சைடு வரான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹே எதுக்கு என் முன்னாடி வந்துட்டே இருக்கா, என் வழி விட்டு தள்ளி போன்ட்டு லூஃபி ஃபாஸ்டா போய் இடிச்சிடுவான். இடிச்ச அடுத்த செகண்டே வந்து அந்த இடம் வந்து அப்படியே உடைய ஆரம்பிக்குது. இதை பார்த்து 4 பேருமே சாக்கா வராங்க. என்னது ஸ்கை வந்து உடைய ஆரம்பிக்குதான்ட்டு. அண்ட் குறிப்பா டவுன் பீப்புளுமே வந்து சாக்கா வராங்க. இன்னைக்கு இந்த கிங்டமுக்கு வந்து என்ன ஆச்சு, தொடர்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டே இருக்குது. அண்ட் குறிப்பா இப்போதைக்கு ஸ்கையுமே வந்து உடைஞ்சிட்டு இருக்கேன்ட்டு எல்லாருமே சாக்குல இருக்காங்க. அதே மாதிரி ஊசப்புமே ஜோரோவை கெட்டிப்பிடிச்சிட்டு நம்ம காட்ஸ் அட்டாக் பண்ணனால நமக்கு ஏதோ கட்ஸ் ஏற்பட்டு நம்ம சாக போறோம்ட்டு. பட் ஜோரோவுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெளிவா பாரு, ஆப்போசிட்ல தெளிவா பாருன்ட்டு. அப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க அந்த இடத்துக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு மிகப்பெரிய ரூம் இருக்குது. அந்த ரூம்ல வந்து தையல் மிஷின், லெகோ பார்த்திருப்பீங்கல்ல, அதாவது வீடு கட்டக்கூடிய லெகோ, அதே மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது. அண்ட் இந்த கிங்டமுக்கும் அந்த ரூமுக்கு இடையில வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டீல் கேஜ் இருக்குது. இப்படி எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்க போஸ்ட்ல ஒரு வாய்ஸ் கேக்குது. ஹே ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுச்சுல, யார் அங்க இருக்கீங்கன்ட்டு. அது வேற யாரோட வாய்ஸும் கிடையாது, சோப்பரோட வாய்ஸ் தான். சோப்பர் வாய்ஸ் கேட்டு அடுத்த செகண்டே லூஃபியுமே சோப்பர் வாய்ஸ் கேக்குதுன்னு எழும்ப ஆரம்பிப்பான். அப்ப ஜோரா வந்து அந்த ஸ்டீல் கேஜை சோட வச்சு கட் பண்றான். கட் பண்ணி ஒரு பாத்தை உருவாக்குறான். லைக் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து டேபிளுக்கு வந்து அந்த ஸ்டீல் கேஜால ஒரு பாத்தை உருவாக்குறான். ஏன்னா ரூம் வந்து மேசிவா இருக்குது, ரொம்பவே பெருசா இருக்குது. லூஃபியுமே ஓடி போய் ஹே எங்க இருக்கான்னு கேட்க போஸ்ட்ல சோப்பர் வந்து வெளியே வரான். வந்த அடுத்த செகண்டே அழுதுட்டு இருப்பான். ஏன்னா அவன் கழுத்துல வந்து சங்கிலி போட்டிருக்கும் அண்ட் அவனை கெட்டி போட்டிருப்பாங்க. சோப்பருமே டக்குனு லூஃபி கிட்ட போலான்னு ட்ரை பண்ணுவானா. பட் அவனால முடியாது, ஏன்னா கழுத்துல செயின் இருக்கனால. அப்ப அழுதுகிட்டே வந்து எல்லாரையும் பார்த்துட்டு நான் உங்களை பார்க்காம செத்து போயிடணும்னு பயந்துட்டு இருந்துட்டு டக்குனு எல்லாருமே கேட்கறாங்க நீ எப்படிங்க மாட்டினான்ட்டு. அதுக்கு நான் கண்ணு முடிச்சு பார்க்க போஸ்ட்ல இங்க இருந்தேன். அண்ட் குறிப்பா என்னோட கழுத்துல வந்து இந்த செயின் இருந்துச்சு, இந்த சங்கிலி இருந்துச்சு. நான் இதை உடைக்க ட்ரை பண்ணேன், பட் என்னால முடியலன்ட்டு. அப்போ ஜோரோவுமே சோப்பரை பார்த்துட்டு நீ அசையாம இரு, நான் சோட வச்சு கட் பண்றேன்ட்டு. பட் சோப்பர் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறான். பட் நாம இந்த இடத்துல என்ன பண்றான்னா அசால்ட்டா வந்து ஒரு பின்னை யூஸ் பண்ணி அந்த லாக்கை வந்து ஓபன் பண்ணி விட்டுறதா. அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து சோப்பர் நாமே கட்டி பிடிச்சி ஆள ஆரம்பிச்சிருவான். எனக்கு
எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு. இப்போ 6 பேருமே இந்த ரூமை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிக்குது. இந்த ரூம் வந்து கண்டிப்பா ஜெயிண்டோட ரூம் தான். பட் இது கண்டிப்பா வந்து ஜெயிண்டோட ஷிப்பா இருக்க வாய்ப்பு கிடையாது. எனக்கு ரொம்பவே பெருசா இருக்குது. நம்மளுமே ஜெயிண்ட் ஷிப்ல வந்து இந்த மாதிரி ரூமை பார்க்கவே இல்ல. சோ கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு ஜெயிண்ட் இருக்கான். சோ மேபி இது எல்பஃபோ இருக்கலாம்ட்டு. பட் இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல ஒரு ஜெயிண்ட் இருக்கான்ட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் குறிப்பா வந்து மிகப்பெரிய தையல் மிஷின் இருக்குது. பக்கத்துல வந்து குழந்தைகள் விளையாடக்கூடிய டாய்ஸ் இருக்குது. ஹியூமன் சைஸ் Dress இருக்குது. இதெல்லாம் பார்க்க அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. குறிப்பா இப்போதைக்கு இந்த இடத்துல இருந்து அவங்க வந்த இடத்தை பார்க்க போஸ்ட்ல மொத்தமா புரிய ஆரம்பிக்குது. பேசிக்கா இங்க இருக்கக்கூடிய அந்த சன் கார்டு வந்து உள்ள இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ் வந்து பெட்டு மாதிரி வச்சிட்டு இருக்கான். லைக் எப்படின்னா குழந்தைகள் விளையாடக்கூடிய டாய்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய இடத்தை உருவாக்கி இருக்கான். அதுல வந்து ஹியூமன்ஸ் வச்சிருக்கான். அந்த ஹியூமன்ஸ்க்கு தேவையான ட்ரெஸ்ஸை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். குறிப்பா வந்து அந்த இடத்தை பாத்துக்கிறதுக்காண்டி அனிமல்ஸ் விட்டுருக்கான்ட்டு. லைக் எப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ் வந்து தப்பிச்சு போக கூடாதுன்ட்டு 3 அனிமல்ஸ் விட்டுருக்கான். அந்த அனிமல்ஸ் அவங்க கிட்ட வந்து கார்டுன்னு சொல்லியிருக்கான். லைக் அவங்க தான் அவங்கள பாதுகாக்கிறாங்கன்ட்டு. அதுதான் வந்து இஸ்கேட், நீடில் கார்டு அண்ட் இயர் கார்டு. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம ஸ்கைன்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, அது வந்து ஸ்கையே கிடையாது. அது ஒரு மிரர்ன்ட்டு. என்னவா இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சன் கார்டை வந்து இப்போதைக்கு நம்ம பயிற்சிக்க கூடாது. அதனால திரும்பி டவுனுக்கு போயிட்டு அங்க நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம்ட்டு. பட் அந்த டைம் தான் இவங்க நோட் பண்றாங்க இவங்களை சுத்தி ஏகப்பட்ட அனிமல்ஸ் இருக்குது. லைக் 3 எலி இருக்குது. அது ரொம்பவே பெருசா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு காக்கா இருக்குது. அதுவும் பெருசா இருக்குது. அண்ட் குறிப்பா வந்து ஸ்னேக் இருக்குது. அந்த ஸ்னேக்குமே பெருசா இருக்குது. இதை பார்த்தா ஊசப், நாமி, சாப்பர் வந்து பயப்படுறாங்க. அண்ட் லூஃபி, ஜோரோ, சாஞ்சி வந்து அந்த அனிமல்ஸ் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லூஃபியுமே கியர் 5 குள்ள போக ஆரம்பிக்கிறான். அண்ட் ஃபைட் பண்ற போஸ்ல சாஞ்சிமே சொல்றான் சோ இதுதான் வந்து இந்த பயங்கரமான சோல்ஜர்ஸா. இப்போ புரியுது ஏன் வந்து யாருமே ரிட்டர்ன் வந்து உங்களோட வரலன்ட்டு. ஏன்னா இது எல்லாமே அனிமல்ஸ் பாத்தீங்களா, வந்தவங்களை வந்து கில் பண்ணிருக்குது. இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து தாறுமாறா ஃபைட் நடந்துட்டு இருக்குது. லூஃபியுமே கியர் 5ல ஜாலியா வந்து ஸ்னேக் கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். ஜோரோமே க்ரோ கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். நம்ம சாஞ்சிமே வந்து எலி கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். அப்படி ஃபைட் பண்ற போஸ்ல ஒரு துணி வந்து நெருப்புல விழுது. அது மூலமா மொத்த ரூம்லயுமே வந்து நெருப்பு எரிய ஆரம்பிக்குது. இத பார்த்த ஊசபுமே லூஃபி சன் கார்டு வரதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பி போயிடலான்ட்டு. இதுக்கிடையில நாம என்ன பண்றானா இந்த இடத்துல ஏதாவது ட்ரெஷர் கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறா. செக் பண்ணி பார்த்துட்டு ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டா. அப்போ கரெக்டா வந்து சன் கார்டு இந்த ரூமுக்குள்ள வரான். வந்த அடுத்த செகண்டே பயங்கரமா ஷாக்கா வரான். ஏன்னா ரூம் ஃபுல்லுமே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. ஸ்ட்ராகர்ட்ஸ்மே ரூமை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சன் கார்டை பார்த்த ஊசபுமே நம்ம லூஃபி கிட்ட லூஃபி சன் கார்டு வந்துட்டா நம்ம கிளம்பி ஆகணும்ட்டு. அதுபடி லூஃபி, ஜோரோ, சாஞ்சி இவங்க 3 பேருமே ஒவ்வொரு அட்டாக் பண்ணி அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனிமல்ஸை டிஃபீட் பண்றாங்க. டிஃபீட் பண்ணிட்டு 6 பேருமே வந்து உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி எங்க இருந்து வந்தாங்களோ அதே இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்த சன் கார்டு வந்து பயங்கரமா கடுப்பாக்க ஆரம்பிக்கிறான். இப்போ 6 பேருமே ஓடிட்டு இருக்க போஸ்ல அவங்களுக்கு முன்னாடி வந்து கேட் வருது. அடிவங்கள கேட் வருது. கேட்டை பார்த்த லூஃபியுமே வந்து திரும்பி அந்த கேட்டை டிஃபீட் பண்ணி அந்த கேட்டுக்கு மேல ரைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே இப்போதைக்கு இந்த கேட்டுக்கு மேல இருக்காங்க. அப்ப நாமியுமே நான் ஏதாவது ட்ரெஷர் கிடைக்குமான்னு தேடி பார்த்தேன். பட் எனக்கு ஒரு பேப்பர் கிடைச்சி. இது வந்து பேப்பர் கிடையாது, மேப். இந்த பிளாக் கிங்டமோட மேப்ன்ட்டு. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எஸ்கேப் ஆயிரலாம்ட்டு. இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிரலாம்ட்டு. அதுபடி இப்படியே நேரா போயிட்டு இருந்தா வந்து முன்னாடி ஒரு மிரர் வரும். அந்த மிரரை உடைக்கிறது மூலமா ஒரு வால் இருக்கும். அந்த வாலை உடைச்சா வந்து இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போயிடலாம்ட்டு. இப்படி பிளான் பண்ணி ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க கேட்டுக்கு மேல. அப்போ சன் கார்டு வந்து உள்ள வந்துருதான். இந்த பிளாக் கிங்டம்குள்ள வந்து இவங்களை அட்டாக் பண்றதுக்கு துரத்த ஆரம்பிக்கிறான். கரெக்டா இந்த இடத்துல வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.